அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு பார்க்க போகிறோம். பிரியாணியோட வச்சு சாப்பிட்ற கத்திரிக்காய் தொக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு 3/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 புளி கரைச்சி வச்சுருக்கேன். 100 வேர்க்கடலை, 100 வெள்ளை எள்ளு 100, அதை வறுத்து விட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, கடலெண்ணெய் 1/4 லிட்ரு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் செய்ய போகிறேன். கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்படி வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் போடுறேன். நம்ம முழுசாக எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். 4 கட் பண்ணி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா இது மாதிரி எண்ணெய் நிறையா இருக்கணும். இப்படி நல்லா சதண்டு தெரியணும். அப்படி எண்ணெய் இதுலேயே வேகணும். கொஞ்சம் நேரம் வெந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டோம். இதில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டோம்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் நுணுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டுடுறேன். அதை போட்டாச்சு. போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்க வேண்டியதான். கத்திரிக்காய் தொக்கு பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டோன்னே அப்படியே அது ஒரு 5 நிமிஷம் இருந்து எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.